கடந்த ஜூன் மாதம் திறந்திருக்க வேண்டிய பள்ளிகள் கடந்த 3 மாதங்களாக பூட்டப்பட்டே கிடக்கின்றன. எப்போது திறக்கப்படும் என்பதே தெரியாத நிலையில் தனியார் பள்ளிகள் ஆன்லைன் மூலமாக மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து வருகின்றன. அரசும் தொலைக்காட்சி மூலமாக மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வருகிறது. இது வசதியானதா அவதியானதா என்று இன்று கலந்துரையாட இருக்கிறோம். நம்மோடு அரசு பள்ளி ஆசிரியர் கல்வி செயற்பாட்டாளர் திரு எஸ் உமா மகேஸ்வரி இருக்கிறார். அதோடு மனநல ஆலோசகர் பூங்கொடி பாலாவும் இணைகிறார்கள். இருவருக்கும் வணக்கம். நேர்கள் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியரிடமோ மனநல ஆலோசகரிடமோ உங்களுடைய சந்தேகங்களுக்கான தீர்வை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். திரையில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொள்ளவும். முதல் நிகழ்ச்சிக்கு போகலாம். பூங்குடி பாலா, இன்னைக்கு ஆன்லைன் கல்வி அப்படின்றது தவிர்க்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு எப்படி தனியார் பள்ளிகள் அப்படின்றது ஒரு ஸ்டேட்டஸாக மாறிச்சோ அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேட்டஸாக நம்பக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கு. இது என்னென்ன மாதிரியான சிக்கலுக்கெல்லாம் வழியோலி இருக்கு? ஜென்ரலாக இப்போதைய சூழ்நிலையில் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால ஆன்லைன் கல்வி கொஞ்சம் தேவை. இல்லைனா அவங்க அகெயின் அந்த கேட்ஜெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க அப்படிங்கிறப்ப ஸோ ஒரு 6 months 1 year கல்வி இல்லாமல் குழந்தைகளை வளர்க்க முடியாது. ஸோ கொஞ்சமாவது ஆன்லைன் கல்வி இன்றியமையாததான். பட் நீங்கள் கேட்ட மாதிரி என்னென்ன சிக்கல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ நேரடியாக கிளாஸில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் டீச்சர்ஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒன்லி பெற்றோர்களுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்குமே ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு புதியதான விஷயம், ஒரு நியூவான விஷயம், யாருக்கும் ப்ரீவியஸாக எக்ஸ்பீரியன்ஸு கிடையாது. ஸோ பள்ளிகளும் அதற்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் இப்போ கேட்ஜெட்ஸ் தனித்தனி ஃபோன் வேணும் அந்த மாதிரி முயற்சிகள் பண்ணுறாங்க. பட் ஒரே இடத்துல உட்காந்து அமைதியாக அந்த ஒரு குழந்தைங்க இன்ட்ராக்ஷன் கொஞ்சம், ஏன்னா எல்லாரும் பேசினா சத்தம் கேட்கும், அப்போ அந்த இன்ட்ராக்ஷன் குறையிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு போர்டம் மாதிரி போயிடுது, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. சில சமயம் விஷுவல் எஃபெக்ட் சரியில்லை, சில சமயம் அந்த கேட்ஜெட்ஸ் இல்லைங்கிறது, இல்லை சின்னதாக இருக்குது, இல்லை டெஸ்க்டாப் பெருசாக இருக்குது. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்குமே எப்படி ஜூம் பண்ணால் போர்டு தெரியும், எப்படி இப்போ மேத்ஸ் எல்லாம் அதில் அவங்க கணக்கு போடுறப்ப டீச்சர்ஸுமே அதை எப்படி சொல்லித்தரலான்னு யோசிக்கிறாங்க. சில சமயம் பவர் பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலுமே சில சமயம் அந்த நேரடியாக ஒரு சொல்யூஷன் பண்ணுறப்ப தான் அவங்களும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே இது ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. பட் அதற்காக இது இல்லைன்னா இந்த குழந்தைகளோட சூழல் அதை விட மோசமாகவும் இருக்கும். ஏன்னா ஹோல் டேவும் அவங்க கேட்ஜெட்ஸ் தான், டிவி தான் பார்க்க போகிறாங்க. அந்த எஜுகேஷன் கல்வி ஒரு பிரேக் ஆகிடும், சில சமயம் அதை மறந்துடுவாங்க. பட் அதே சமயத்தில் இப்போ சில குழந்தைகள், இப்போ வசதி இல்லாத குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, முதல்ல இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் இல்லை தனியார் பள்ளிகள்லையும் நிறையா வசதி இல்லாத மாணவர்கள் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஏக்கம் உருவாக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். குழந்தைங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் என்கேஜ் பண்ணிட்டு இருக்கணும், குறிப்பாக கல்வி சார்ந்த விஷயங்களை பிரேக் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் உமா மகேஸ்வரி, இப்போ நிறைய செய்திகள் ரொம்ப மனம் வருத்தத்திற்குரியதாக இருக்குது. குழந்தைகள் பாடம் புரியலன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. செல்ஃபோன் வாங்கி கொடுக்க முடியாத பெற்றோர் எந்த அளவுக்கு கும்பிட்றாங்களோ அதுபோல் இன்னொரு பையன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறான், என்னால் அட்டன் பண்ண முடியல, அதுக்கு செல்ஃபோன் இல்லை அப்படின்ற உளவியல் ரீதியான சிக்கல் மாணவர்களுக்கு நிறையவே இருக்குது. பெற்றோர்களுக்கு அதோட ரொம்ப மோசம். ஏன்னா 10,000 ரூபாய் கொடுத்தா தான் முதல் மொபைல் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் 10,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுக்குறாங்க. சிலர் வாங்க முடியாத இடத்துலையும் நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு ஆசிரியராக ஒரு கல்வி செயற்பாட்டாளராக இந்த சூழ்நிலை என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சவாலாக இருக்குது? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர்களால் வாங்கி கொடுக்க முடியாத சூழல் இருக்குது. முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் கல்வி மூலமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிறது தேவையில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி அரசு பள்ளிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்னால நிறைய கேரளாவில் ஒரு குழந்தை இறந்துட்டு முன்னாடி ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி தெரியும், இப்போது 2 நாளைக்கு முன்னாடி செய்தி வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து வருது. இந்த மாதிரி தனித்தனியாக கேட்ஜெட்ஸ் வச்சு பண்ணாமல் அதற்கு தான் தமிழக அரசில் பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி வழியாக தினமும் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. இது பொதுவாக இருக்கக்கூடியது. ஆனால் குழந்தைங்க முதல்ல பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும், இது இந்த உயிரை மாச்சிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது குழந்தைங்களுக்கு இந்த ஃபோன் வாங்கி கொடுத்து லேப்டாப் வாங்கி கொடுத்து அது வழியாக கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லைங்கிற விஷயத்த அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் 10ஆம் வகுப்பு தான் நம்மளுடைய கல்வி முறையிலேயே மதிப்பெண் சார்ந்து பொது தேர்வு அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பருவம். இந்த கொரோனான்றதுனால அதுவே எப்படி மாற்றம் பெற்றது, தேர்வுகளுக்கு எப்படியான ஒரு வழி கிடைச்சிது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ குழந்தைங்க இந்த வருஷம் படிக்கலை அப்படின்னா ஒன்றும் கெட்டு போயிடாது.
இப்போ அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஆசிரியர்கள் மாநிலம் முழுக்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மாற்று வகுப்பறைகளை நோக்கி பண்ணிட்டு இருக்காங்க. மாற்று வகுப்பறைகளைனா ஒன்றும் கிடையாது. சில ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நானே ஒரு ஆசிரியர், என்னோட வகுப்பறையில் ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்க. 25 குழந்தைங்க கிட்ட தான் இந்த மொபைல் வசதி இருக்குது. அவங்களும் அவங்க அம்மா அப்பா வந்து வேலைக்கு போயிடுவாங்க, அப்பாலாம் சாயங்காலம் வந்து தான் அவங்களால பார்க்க முடியும். ஸோ அவங்கள நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தொடர்பில் இருக்கணுன்றதுக்காக சேர்த்து ஒரு குழுவெல்லாம் போடுறோம், வாட்ஸ்அப்பில் எடுக்கிறோம். சில ஆசிரியர்கள் கூகுள் மீட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் முடியாது. அப்போது நேரடியாக அவங்களோட இருப்பிடத்துக்கு போகிறோம். அது மாதிரியான வேலைகள் எல்லா ஊர்கள்லையுமே தமிழகத்தில் நடந்துட்டுருக்கு. அதே போல் பாட புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. குழந்தைங்களுக்கு கதைகள், பாட்டு, அறிவியல் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கான ஓவியங்கள் வரைகிறது. ஏன்னா நம்ம பாடப்புத்தகத்தை தாண்டி, வகுப்பறையை தாண்டி நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. பொதுவாகவே கல்வின்றது பள்ளிக்கூடமும் அந்த 8 பீரியட்ஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமுன்ற மாதிரி மாறிப்போச்சு. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, தனியார் பள்ளிகள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி இன்னைக்கு ஆன்லைன் டீச்சிங் அப்படிங்கிறது தனியார் பள்ளிகள் அப்படி கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை, அது ஒரு மாயை தான். குழந்தைங்க வந்து நம்ம பாடம் நடத்தலைனாலும் அவங்க பாட்டுக்கு கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சூழலில் என்ன இருக்கோ, அவங்களுடைய வீட்டு அருகில் என்ன இருக்கோ, நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. இது வந்து நடந்துட்டு இருக்கு. மாற்று வகுப்பறைகளுக்கு நம்ம யோசிக்கணும். அடுத்ததாக நேயர் செந்தில்நாதன் படைப்பில் இருந்து கூப்பிட்டுருக்காரு. செந்தில்நாதன், உங்களுடைய கேள்வி என்ன? என் சன் வந்து சொல்லி 2 ஃபோன் உடைச்சிருக்காரு. ஏதாவது நெட்வொர்க் வரலன்னு சொல்லி பள்ளியில் உட்காந்துன்னு பார்த்துன்னு இருக்காரு. கீழே போட்டு ஒரு ஃபோன் 2 ஃபோன் எதுவுமே உடைச்சிருக்காரு. நீங்கள் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி ஒரு வாரத்துக்கான பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் டிவியில் போட்டு யூஸ் பண்ணி பாடங்கள் சொல்லி தரலாங்களா? ஹோம்ஒர்க் எது கொடுத்தாலும் நீங்கள் பென்ட்ரைவில் ஒரு வாரத்துக்கு தான் தேவையை காப்பி பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ல. நாங்கள் நிறைய பார்க்குறோம். பசங்களும் டிவியை பார்த்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணலாங்களா? செந்தில்நாதன், உங்க பையன் தெரியாம தவறி 2 மொபைல் கீழே போட்டாரா இல்ல எப்படி விழுந்தது? சார், அது நீங்க வந்து பாடம் கம்மியா நடுப்புல பிரேக் தரீங்க. ஆனா எங்க சன் என்ன பண்றாருனாக்கா, பாடம் முடிஞ்ச உடனே அது வந்து எங்களுக்கு சொல்லாமலே கேம் விளையாடுறாரு. திடீர்னு நாங்கள் போன் என்ன பண்றோம் கேட்கும்போது பைக்கில் வாட்டி போட்டு விட்டாரு. 2வது வாட்டி படிக்கிட்டு ஏறும்போது தலை மிஸ் பண்ணி கிட்ட போட்டு விட்டாரு. அதுதான் டச்சு போயிடுச்சு. ஒரு 9,000 ஒரு ஃபோன் ஒன்று வாங்கணும். இப்போ ரெட்மி ஒரு 6,800 கொடுத்து ஃபோன் வாங்கணும். எங்களுக்கு வாங்குறது 500 கொடுத்து வாங்கிட்டீங்கன்னாக்கா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாரம் 2 பென்ட்ரைவ் கூட மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். ஸ்கூலுக்கும் ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து அங்கே காப்பி பண்ணி கொடுத்தானாக்கா அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். உங்க பையன் தனியார் பள்ளியில் படிக்கிறாரா அரசு பள்ளியில் படிக்கிறாருங்களா? அது தனியார் பள்ளியில் படிக்கிறாரு. சரி, என்ன வகுப்பு படிக்கிறாருங்க? அது நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்க நிச்சயமா உங்க ஆலோசனை உரியவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கான முயற்சியை அடுத்ததாக தொடங்குவாங்க அப்படின்னு நம்புகிறோம். டாக்டர் பூங்கொடி பாலா, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இது போன்ற சிக்கல் இருக்குது. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சிக்கல் தான். அப்பா அந்த பக்கம் போனால் கேம் விளையாடுற பிரச்சனை, 2 மொபைலில் போடுறான். அது சரியாக எப்படி இந்த மொபைல் ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் திடீர்னு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்க வேண்டிய தருணத்தை மிஸ் பண்ணிவிட்டு, இல்லை அதை நம்ம அதுக்கான இனிஷியேட்டிவே இல்லாமல் திடீர்னு ஒரு ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு கொண்டு போயிட்டு நம்ம பிள்ளைகள் மத்தியில் முன்வைக்கிறோம். அது எப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு வாழைப்பழத்தில் ஊசி போடுற மாதிரி பண்ணாமல் இந்த அளவுக்கு திடீர்னு ஒரு சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாணவர்கள் தடுமாறுறாங்க? மாணவர்கள் வந்து மெயினாக வந்து கவனக்குறைவு, கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஏன்னா ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. மற்றவங்க ஃபேஸில் வருது, இல்லை சவுண்டு கேட்கல, இல்லை நெட்டு சரியாக வரலை, இல்லை கேட்ஜெட். சில பேர்த்துக்கு டெஸ்க்டாப் நல்லா இருக்குது, சில பேர்த்துக்கு சின்ன ஃபோன் வச்சுட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்போ ஈஸியாக வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அவங்களால குறைவு கண்டிப்பாக வருது. அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களால படிக்க முடியல. அப்புறம் கவர்மெண்ட் வந்து மினிமம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் கிளாஸே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலேனா ஒரு 1/2 hour தான். அதே மாதிரி ஹை ஸ்கூல்ஸ்க்கும் மேக்ஸிமம் 3 hours அந்த மாதிரி கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஸ்டில் மினிமம் 3 hours. இப்போ ஹை ஸ்கூல் கிட்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ 10வது படிக்கிறவங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஹாஃப் டே பண்ணுறப்ப அந்த ஒரு 3-4 hours உட்காந்து கண்டினியூஸாக கவனிக்கணும் அப்படிங்கிறதே அது வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி ஆகுது. அதுக்கப்புறம் அந்த அவங்க உட்காந்துருக்கிற பாஸ்டர் சரியில்லை அப்படின்னா பேக் பெயின் வரலாம், நெக் பெயின் வரலாம். அதுக்கப்புறம் இப்போ அவங்க 3 hours கிளாஸஸ் எடுத்தாலுமே அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு, அதுக்கப்புறம் நோட்ஸு எல்லாமே வந்து வாட்ஸ்அப் அந்த கூகுள் மீட்டில் தான் அனுப்புகிறாங்க.
அப்போ என்ன ஆகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு 8 to 10 hours 8லேருந்து 10 மணி நேரம் கண்ணுக்கு வந்து அந்த ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர் தான் இருக்குது. நார்மலாக கைட்லைன்ஸ் வந்து 2 hours தான் பர் டே வந்து அலௌடு நார்மலாக ஹை ஸ்கூல் கிட்ஸுக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆகுறப்ப ஃபிசிக்கல் ப்ராப்ளம் லைக் கண் ட்ரை ஆகுறது, ஈஸியாக ட்ரை ஆகிடுது. அது நான் நிறையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பையனுக்குமே நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதுக்கான அப்புறம் சில பேர்த்துக்கு ஆல்ரெடி கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா பவர் அதிகமாகுது, ஹெட்டேக் வருது. ஸோ பிரேக் இல்லாமல் சில சமயம் இதோடு சேர்த்து நிறையா அந்த ப்ரைவேட் டியூஷன்ஸு, அதுக்கப்புறம் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கான கோச்சிங்குன்னு சொல்லி அது பேரண்ட்ஸாக இன்க்ளூட் பண்ணிகிட்டே போகிறப்ப அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மன அழுத்தத்துக்கு தான் உள்ளாகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கோபம், எரிச்சல், என்னையே இப்படி படிக்க வைக்கிற சில குழந்தைங்க என்னோட கிளையன்ஸே வந்து சொல்கிறப்ப நிறையா வந்து பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, டாக்டர் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான், எந்திரிச்சாலும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆன் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், அவன் கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டேங்கிறான். நான் குழந்தைகிட்ட பேசுகிறப்ப அவங்க வைக்கிற முதல் கம்ப்ளைண்ட் அவங்க சொல்லித்தரது எங்களுக்கு தெளிவாக தெரியலை, எனக்கு புரியலை. பட் அதுக்காக எல்லாருமே அப்படி சொல்லித்தராங்கன்னு இல்லை, சில சமயங்களில் அந்த விஷுவல் மீடியாஸ் வந்து ஒர்க் ஆகுது, அது அவங்க யூஸ்ஃபுல்லாகவும் எடுத்துக்கிறாங்க. பட் சில சமயங்களில் சில குழந்தைகளுக்கு அது புரியறதில்லை, ஏன்னா ஸ்லோவாக சொல்லித்தரணும், அந்த இன்ட்ராக்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு குறையுது. ஸோ ஃபிசிக்கல் இப்போ உடம்புலையும் சரி பெயின் அந்த மாதிரி, அப்புறம் அந்த ஹோல் டே உட்கார்றப்ப வெளியில் எக்ஸசைஸ் அந்த மாதிரி கிடையாது. அப்புறம் மன அழுத்தம், அதனால எரிச்சல், கோபம், இப்போ ஃபோனை தூக்கி போட்டு குழந்தைங்களுக்கு மன அழுத்தம், எரிச்சல் எல்லாம் நம்ம இந்த டேர்ம் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் வந்து பண்ணி தான் நம்ம எல்லாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம தொடர்ந்து அடுத்ததாக நீலகிரியிலிருந்து ஜெகதீசன் என்ற நேர் இணைப்பு இருக்காரு. ஜெகதீசன், உங்களோட கேள்வி என்ன? சார், நான் வந்து ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல சார் இருக்கேன். சொல்லுங்க ஜெகதீஷ். எங்க ஊர் வந்து நீலகிரி மாவட்டங்க. நாங்க எல்லாரும் இப்ப நீலகிரி மாவட்டத்துல தான் இருக்கோம். இந்த கொரோனா ஊரடங்குல முன்னாடியே போயிட்டோம். இப்ப வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்த்தா ஊர்ல எந்த இதுலயுமே டவர் சரியா கிடைக்கிறது இல்லைங்க. அதனால ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க, இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க, முழுமையா சொல்லுங்க. அதனால பிள்ளைக்கு வந்து ஓவர் டார்ச்சருங்க. வந்து ஆன்லைன் கிளாஸ் ஏதோ டவர் கிடைச்சதுன்னா உடனே மெசேஜ், இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா புள்ள வெக்ஸ் ஆகுதுங்க. இப்படி நம்ம இது ஒண்ணுமே பண்ண முடியலைங்க சார். ஃபீஸும் கட்டியாச்சுங்க. தனியார் பள்ளியில படிக்கிறாங்களா? ஆமா, தனியார் பள்ளி தாங்க. சென்ட் ஜான்ஸுங்க. என்ன வகுப்புங்க? சென்ட் ஜான்ஸ் 7th to 8th. ஓகே, எவ்வளவு நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்க? ஒரு நாளைக்கு லீவ் போட்டா ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாலும் என்ன சொல்றாங்க சார்? 2 மணி நேரம் எடுக்கிறாங்க சார். சரிங்க, 2 மணி நேரம் எடுக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு உடனே ஆப்சென்ட்னு அனுப்பி விட்டுறாங்க. பையன் எந்த அளவுக்கு ஆர்வமா படிக்கிறாரு ஆன்லைன் கிளாஸ்? சார் சொல்லுங்க சார். பையன் அட்டெண்ட் பண்றது கிளாஸஸ் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காரு? அவருக்கு புரியுதுங்களா? அவர் எப்படி சொல்றாரு அந்த ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி? சார் புரியலன்னு சொல்றாங்க. எதுவுமே புரியல டாடி, பேசுறது அவங்க இப்ப என்ன பேசுறாங்கன்னு சரியா கேட்க மாட்டேங்குது அப்படிதாங்க சொல்றாங்க. புள்ள ஒரு 2-3 கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணாங்க. சரி, ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ஜெகதீஷ். உமா மகேஸ்வரி, நெட்வொர்க் கிடைக்கல. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 30% பேர் வரைக்கும் 2G சிம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க 3G சிம்முக்கு மாறி இருப்பாங்களா, 4G சிம்முக்கு மாறி இருப்பாங்களா அப்படின்றது எந்த ஒரு உறுதியும் கிடையாது. ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாவே அடுத்த 2 கிளாஸ் ஆப்சென்ட் போட்டுறாங்க. மறுபடியும் ஒரு ஆளை லாகின் பண்ண முடியல, புரிய மாட்டேன்றது அப்படின்ற நிறைய சிக்கலை வந்து ஒரு தந்தையாக சொல்கிறாரு. அவர் எப்படி இதுலேருந்து மீண்டு வரலாம்? அவர் என்ன தீர்வு இருக்குது அவருக்கு? நான் சொல்லக்கூடிய ஒரே தீர்வு அவருக்கு, குழந்தைய முதல் வேலையாக அரசு பள்ளிக்கு கொண்டுட்டு வந்து விடுங்க. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த கொரோனா காலத்தில் பொருளாதாரம் வந்து எவ்வளோ நெருக்கடியாக இருக்கும், அந்த பணத்தை கொண்டு போய் தனியார் பள்ளியில் கட்டி ஃபீஸ் கட்டி ஃபஸ்ட் கிளாஸ் வரலைனாவே அங்கே ஆன்லைனில் தான் அந்த குழந்தை இருக்குது. அப்போ நீ ஃபஸ்ட்டு செஷன் அட்டன் பண்ணலன்னா ஆப்சண்ட்டுன்னு சொல்லி ஒரு பெற்றோருக்கு மன அழுத்தத்தை கொடுத்து, குழந்தைங்க பார்த்திங்கன்னா முதல்ல பள்ளிக்கு போயிட்டாங்கன்னா அங்கே இருப்பாங்க, பெற்றோர்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. இப்போது இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பள்ளிக்கூடத்தில் வீட்டில் முழுக்க பெற்றோர்களும் குழந்தைகளும் சேர்ந்து குடும்பமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. இதனால் நான் இந்த தீர்வு தாங்க சார் சொல்லுவேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அப்படின்றது வெறும் பாடப்புத்தகத்தை படிக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், அது மட்டும் இல்லைன்னு விளையாடிட்டே இருப்பாங்க. ரெகுலர் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே குழந்தைகளை உட்கார வைக்க முடியாது, அவங்க கவனச்சிதறல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது இந்த இணைய வழியில் அவங்கள கொண்டுட்டு வந்து அவங்கள வந்து நம்ம கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல தவறு. அடுத்ததா நேயர் அழகப்பன் ஆலப்பாக்கத்துலேருந்து கூப்பிட்டுருக்காரு. அழகப்பன், உங்களோட கேள்வி என்ன? நான் காலேஜ் தான் படிக்கிறேன், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. சொல்லுங்க, உங்களோட கேள்வியை முழுமையாக சொல்லுங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இதுதான்.
ஏன்னா நம்ம காலேஜ் போகும்போது பசங்க நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அடுத்து இந்த கிளாஸ் வைக்கிறது இதெல்லாம் வந்து எப்படி யாருமே கண்டுக்கிறது இல்லை. சும்மா வர்றது போகிறது அந்த மாதிரி தான் இருக்காங்களே. எக்ஸாமு இதெல்லாம் செட் ஆகலை யாருக்குமே. சரி, ஓகே. உங்களுடைய கருத்து நிச்சயமாக பெரும்பாலானுக்கு போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு அழகப்பன். டாக்டர் பூங்கொடி, இப்போ அரசு பள்ளியில் ஒன்வே கிளாஸ் நடத்துகிறாங்க. அவங்க டெலிவிஷனில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. கல்வி தொலைக்காட்சி மூலமாக இன்னன்னைக்கு பாடம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை கொடுத்து அதன் பிரகாரம் பாடம் நடத்துகிறாங்க. கவர்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஜூம் கிளாஸ் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறாங்க. இது ரெண்டுமே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்காதா? சிலர் இன்னும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொலைக்காட்சி இல்லாத மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு தொலைக்காட்சி இருக்கும், மற்ற அவங்க பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா இல்லை மற்றவங்க விட மாட்டாங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தாதா? இது கண்டிப்பாக ஏற்படுத்தும் தான். பட் அதற்காக வந்து இந்த ஒரு டைம் இப்போ ஆன்லைன் கல்வி வந்ததுனால மட்டுமே தாழ்வு மனப்பான்மைன்னு கிடையாது. இப்போ இதுக்கு 6 months முன்னாடி கோ பேக் அவங்க தனியார் பள்ளிகளில் இருக்கிற அந்த ட்ரெஸ் ஆகட்டும், அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த அவங்க எதில் போகிறாங்க, இப்போ அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் தானே போகிறாங்க. இப்போ கார் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வேன் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை நடந்து போகிறாங்களா, சைக்கிளில் போகிறாங்களா. ஸோ எல்லா விஷயங்களுமே இது தாழ்வு மனப்பான்மை உருவாக்கும் தான். நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இந்த ஆன்லைன் கல்வியும் கொஞ்சம் அவங்களுக்கு, ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து கொஞ்சம் இப்போ எஸ்பெஷலி ப்ரைமரி ஸ்கூல் குழந்தைங்க நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அந்த ஒரு 1 hour கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காங்க. ஹை ஸ்கூல் கிட்ஸ் தான் கொஞ்சம் மன அழுத்தம் வருது. பட் அதுக்காக ஒன்றுமே இல்லைனாலும் அவங்களுக்கு போர் அடிக்குது. வீட்டிலேயே ஒரு 4 சத்துக்குள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அதனால் ஆன்லைன் கல்விங்கிறது சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அது அந்த வசதி இல்லாதவங்களுக்கு அது ஒரு கஷ்டமான விஷயமா வருது. கண்டிப்பாக தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துதான். பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டுமே ஏற்படுத்துதுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம இந்தியாங்கிறது இட்ஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி இல்லையா? அந்த கேப் எப்போவுமே அந்த ஏழை பணக்காரனுக்கு இடையில கேப் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அது இப்போ ஒரு 30 yearsக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஒரு ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி முறை வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அடுத்ததாக சென்னையிலிருந்து லதான்ற நேர் இணைப்பு இருக்க. லதா, உங்களுடைய கேள்வி என்ன? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து விடலாம். இனிமேல் மணல் கடத்தலில் ஈடுபடக்கூடிய யாருக்கும் முன்ஜாமீன் வழங்கப்படாது என்றும் தற்போது நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்பான பின்னணியோடு நம்முடைய செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், தற்போது இந்த வழக்குடைய பின்னணி என்ன? எந்த விஷயத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு? அதாவது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மணல் கடத்தலில் வழக்குகள் சிக்கியவர்கள் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று 40 மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மொத்தமாக விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவானது இன்று நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அரசு தரப்பில் கடும் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி அவர்கள் இப்போது நாட்டையே ஊரடங்கு முடக்கி போட்டிருந்தாலும் இது போன்ற மணல் கடத்தல்காரர்களை மட்டும் இந்த ஊரடங்கு எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என்று தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் இவர்களால் தான் நிலத்தடி நீர் தற்போது பாதிக்கப்படுவதாகவும் சுற்றுச்சூழலும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாதவும் தெரிவித்திருந்தார். மேலும் கடந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நீதிமன்றத்திற்கு மணல் கடத்தல் தொடர்பான முன்ஜாமீன் வழக்குகளில் கடுமையான நிபந்தனைகள் மற்றும் அபராதம் விதித்து முன்ஜாமீன் வழங்கிய போதும் நீதிமன்றத்திற்கு இது போன்ற மணல் கடத்தல் தொடர்பான முன்ஜாமீன் வழக்குகளின் எண்ணிக்கை குறைந்த பாடில்லை எனவும் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 15 முன்ஜாமீன் வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். மேலும் மணல் கடத்தலை தடுக்க நீதிமன்றங்கள் கடுமையான பல உத்தரவுகள் பிறப்பித்திருந்தும் அதை கட்டுப்படுத்த முடியாதபடி சூழல் நிலவி வருவதாகவும் தெரிவித்தார். எப்படியாகினும் முன்ஜாமீன் பெற்றுவிடலாம் என்ற ஒரே நம்பிக்கையில் தான் தொடர்ந்து இது போன்று மணல் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் முன்ஜாமீன் கேட்டு வருவதாகவும் அதற்கு அபராதங்களை தொழில் செலவாக கருத தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டும் என்பதை கருத்து கொண்டு இனி மணல் கடத்தல் தொடர்பான வழக்குகளில் முன்ஜாமீன் கோருவதற்கு உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்காது என்றும் தெரிவித்து இந்த 40 மனுக்களையும் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.
5 மணி சிறப்பு நேரலையில் ஆன்லைன் வழி கல்வி வசதியா அசதியா என்ற தலைப்பில் தற்போது இது தொடர்பாக இந்த துறையில் இருக்கக்கூடிய வல்லுநருடன் கலந்து ஆலோசித்து வருகிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆன்லைன் கல்வி வசதியா அசதியா என்ற தலைப்பில் தற்போது ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக சைதாப்பேட்டை பகுதியிலிருந்து நேயர் கலைச்செல்வி இணைப்பில் இருக்கிறார். அவனை பேசலாம். கலைச்செல்வி, உங்களுடைய கேள்வி என்ன? சார், இப்போ எனக்கு எங்கிட்ட டிவியும் கிடையாது, செல்லும் கிடையாது. இப்போ எங்க பசங்க 3 பாப்பாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ரெட்டை குழந்தை, ரெண்டாவது ஒரு பாப்பா. அவங்க 7th இருந்து 8th போறாங்க. ஒரு பாப்பா 5th இருந்து 6th போறா. இப்போ செல்லும் இல்லாம ஸ்கூலும் இல்லாம படிக்கிற அவங்களுடைய மன வருத்தம் என்னன்னா, எனக்கு இது எப்படி சொல்றதுன்னா, அவங்க படிக்காம இருந்தாங்கன்னா திருப்பி படிக்காம போயிடுவாங்களோ, இல்ல அதுக்காக கண்டினியூ படிப்பாங்களா, எனக்குன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் சார். அது என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அதுக்குதான் ஆலோசனை கேட்டு வந்திருக்கேன். நான் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கம்மா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சார் படிக்கிறாங்க. அரசு பள்ளி, அரசு ஆசிரியர்கள் மேல நீங்க எப்பவுமே நம்பிக்கை வைக்கலாம். அவங்க எந்த தருணத்திலையும் உங்க பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்துருவாங்க. இதுக்கு தன் உரிய பதில உமாமேஸ்வரி சொல்லுவாங்க. உமாமேஸ்வரி, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. நீங்க கண்டிப்பா இந்த பெற்றோருக்கு நான் என்ன ஆலோசனை சொல்றேன்னா, உங்க குழந்தைங்க படிக்காமலாம் போயிடவே மாட்டாங்க. நீங்க கவலையே பட வேணாம். அரசு பள்ளிகளில் ஏற்கனவே கடந்த மாதமே பாட புத்தகம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை வீட்டில் எடுத்து வச்சு அந்த குழந்தைங்க படித்தாவே போதும். அதற்கு ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பாக புரியாமல் இருக்கும். நோட்டில் எழுத வைக்கக்கூடிய ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணலாம். ஆசிரியர்கள் கண்டிப்பாக தொடர்பில் இருப்பாங்க. இப்போவும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவங்கவுங்க மாணவர்கள்கிட்ட ஃபோன் இல்லைனாலும், உங்களுக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி இல்லைனாலும் சாதாரண ஃபோனில் பேசுகிறாங்க, இல்லைன்னா நேரில் கூட வருவாங்க. அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிங்கன்னா அது மாதிரியான முயற்சிகள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த கவலை மட்டும் பட வேணாம். கண்டிப்பாக அந்த குழந்தைங்க படிக்காமலாம் போகவே மாட்டாங்க. அரசு பள்ளி அவங்கள விட்டுறாது. நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் இருப்போம். குழந்தைங்களுக்கு தேவையானது இன்றைக்கே படித்து நாளைக்கே எக்ஸாம் எழுதணும் அப்படின்றது கிடையாது. இந்த சூழல் மாறும். திரும்ப எல்லாமே குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கொடுப்போம். அதனால் கவலைப்படாமல் இருங்க. பாட புத்தகத்தை எடுத்து குழந்தைங்கள வீட்டில் படிக்க மட்டும் அவங்கள சொல்லுங்கள். அடுத்ததா ஊட்டியிலிருந்து நேயர் ரமேஷ் இணைகிறார். உடனே பேசலாம். ரமேஷ், உங்களுடைய கேள்வி என்ன? ரமேஷ், நீங்க இணைப்பு இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? கொரோனா டைம் நாங்களே மாத வருமானத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்க கேள்வியை முழுமையா சொல்லுங்க. சார், இல்ல நீங்க டிவி பார்க்க வேண்டாம், இங்க மட்டும் பேசுங்க. உங்களோட கேள்வியை முழுமையா சொல்லுங்க ரமேஷ். நாங்க மாத வருமானத்துக்கு ஆன்லைன் கல்விக்காக செல்போன் வாங்கி தர வசதி இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, நம்மளால ஒரு குறைந்தபட்சம் புரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு தற்போது வருமானம் இல்லை, ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற அளவுக்கு குறிப்பாக மொபைல் வாங்கி தர வசதி இல்லை அப்படின்றடைய ஆதங்கத்தை சொல்கிறாரு. டாக்டர் பூங்கொடி, இது போல் நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க, மொபைல் வாங்கி தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று முன்தினம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த ஒரு மாணவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். அதுக்கு முக்கியமான காரணம், ஆன்லைன் வகுப்பு எனக்கு புரியலை, அதனால இருந்தாலும் எங்கள் அப்பா என்னை பார்க்க சொல்கிறாரு, அதனால மன உளைச்சலின் காரணமாக அந்த பையன் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. இது போன்ற மாணவர்களை எப்படி பெற்றோர்கள் அடையாளம் கண்டுபிடிப்பது? இந்த மன அழுத்தம் இந்தளவுக்கு உச்சம் தொடுறதுக்கு என்ன காரணம்? ஜென்ரலாகவே நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கம்பேரிசன் தான். இப்போ மற்றவங்கெல்லாம் பண்ண முடியுது, என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப ஜென்ரலாக இப்போ அவங்க சொன்ன மாதிரி வாழ்க்கை கல்விங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்லேருந்தே இப்போ ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிக்குது அப்படின்னா அது வருத்தத்துக்குரிய விஷயம். பட் இப்போ ஆன்லைன் கல்வினால் மட்டும் தற்கொலை நடக்கலை. எந்த காலத்துலேயுமே இப்போ ஃபெயில் ஆகிட்டா தற்கொலையோ, இல்லை அப்பா திட்டா அம்மா திட்டான்னு தற்கொலையோ, இல்லை மார்க்கு கம்மியாக வாங்கிட்டா தற்கொலையோன்னு குழந்தைங்க மனசில் அந்த மாதிரி அது நிறையா நடந்துகிட்டே தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வாழ்க்கை கல்வியில் குழந்தைங்க ஃபஸ்ட்லேருந்தே மேபி ஒரு புதிய கல்விக் கொள்கையில் இதெல்லாம் ஆட் ஆகும்னு நம்புகிறோம். அவங்க எப்படி அந்த கோப்பிங் ஸ்கில்ஸு, ஒரு ஃபெயிலியர் ஆனால் இதில் நான் தோத்துட்டேன்னா, இது எனக்கு கிடைக்கலன்னா நான் அதுக்காக என் வாழ்க்கை முடிஞ்சு போகிறது கிடையாது, பரவாயில்ல 1 year இந்த வருஷம் தானே போனால் போயிட்டு போகுது, நான் ஜாலியாக விளையாடுறேன், ஒரு லீவ் தோல்வின்ற இடத்துக்கே அவங்க போலியே ஒரு பாடம் ஒரு 1/2 மணி நேரம் கற்றுக் கொடுக்குற பாடம் எனக்கு புரியல, அதனால் உட்கார முடியல, நான் வெளியில் விளையாடுறேன், அவங்க அப்பா அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்காம கடுமையாக நடந்துக்கிறாரு, அதனால் தற்கொலை பண்ணிக்கிறான். நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்னதாக 5ஆம் வகுப்பு மாணவி நந்தினி பல்லடம் பகுதியிலிருந்து நம்மோட இணைகிறார். நந்தினி, சொல்லுமா, உங்களுடைய கேள்வி என்னமா? நந்தினி, இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னமா? எனக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்தா நல்லா கிளியரா கேட்க மாட்டேங்குது, விட்டு விட்டு கேக்குதுங்க. சரிம்மா, கிளியரா நல்லா கேட்டா ஆன்லைன் கிளாஸ் இருக்கணும். சரி, ஓகே, நிச்சயமா
உங்களுடைய ஏன் கேட்க மாட்டேங்குது, என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? சாம்சங் யூஸ் பண்றோம், அது ஏர்டெல் சிம் போட்டிருக்கோம். நல்லா அது இருந்தும் ஸ்கூல் சொல்லியிருக்காங்க, அது இருந்து போட்டாலும் எங்களுக்கு கிளியரா கேட்க மாட்டேங்குது. ஓ சரிம்மா. இந்த இது தம்பிக்கும் ஓகே, இது போன்ற சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து முன்ன ஆசிரியர்கள் மாணவர்கள் அப்படின்ற நேரடி தகவல் பரிமாற்றம் இருக்கும். இப்போ மூன்றாவதாக மொபைல் ஃபோன், அது எந்த அளவுக்கு சரியாக ஒர்க் பண்ணுதோ அதன் அடிப்படையில் தான் அதனுடைய அவுட்கமும் இருக்கும். மாணவர்கள் அதை சார்ந்து இருக்க வேண்டிய, முன்னே ஆசிரியர்களை சார்ந்து இருந்தாங்க, இப்போ மொபைல் ஃபோன் டெக்னாலஜியை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. நிச்சயமாக தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருமா, உங்களுக்கு அடுத்ததாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மனநல ஆலோசகர் பதில் சொல்லுவாங்க. டாக்டர் பூங்கொடி, இப்போ 2 விஷயங்கள் சொல்கிறாங்க. முன்ன ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, நம்ம கிளாஸ் புரியுதா இல்லையான்னு சொல்லி முகத்தை பார்த்தே கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஆடியோ கேட்கலை, பட் அவங்க வந்து சிலபஸை முடிச்சிருவாங்க, டீச்சர்ஸோ ஸ்கூல்லையோ சிலபஸை முடிச்சிருவாங்க. கேட்காத ஆடியோக்கு அவங்க எக்ஸாம் எழுதணும். ஸோ இவங்க இந்த மாதிரி சூழ்நிலையை மாணவர்கள் எப்படி எதிர்கொள்கிறது? ஓகே, மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, இது வந்து நம்ம முடிஞ்சளவு ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இது வழியாக எல்லாத்தையும் இந்த வருஷத்தில் எல்லாத்தையும் கற்றுட்டு நம்ம பழைய நார்மல் ஸ்கூல் மாதிரி போக முடியாது. இது நம்ம ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு, சரி புரிஞ்சா நீ எழுது, இல்லைனா பரவாயில்ல, அதுக்கப்புறம் இந்த சூழல் சரியானதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்தை கற்றுப்போம் அப்படின்னு அந்த ஒரு மன அழுத்தத்தை கொடுக்காம, இப்போ குழந்தைங்க மார்க்கு கம்மியாக வாங்கினாலோ இல்லை புரியலங்கிறதுக்காக அப்செட் ஆகி உட்காந்துருப்பாங்க, அழுவாங்க, நைட்டு தூங்க மாட்டாங்க, யாரு கூட பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க நார்மலாக சந்தோஷமாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அமைதியாக யாரு கூட பேசாமல் அலறாங்க, தூங்க இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பிரச்சனைன்னு கேட்டு, இதுதான் பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல விட, உன்னால் முடிஞ்ச அளவு பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயமா தான் நம்ம பண்ணணும், பெற்றோர்களும் சரி எல்லாரும். நிச்சயமா பெற்றோர்கள் வந்து இதை அரவணைச்சி கொண்டு போனோம். இந்த சவால் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சவால் தான். இந்த சூழ்நிலையில் உங்கள் பெற்றோர்கள் மாணவர்களை ரொம்ப அரவணைச்சி ஆதரவாக கூட்டிகிட்டு போகணும். எந்த சிக்கலையும் அவங்க மேலே நீங்கள் திணிக்காதீங்க. இது ஒரு புதிய ஒரு சவால். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் இதை சந்திக்கிறாங்க. நம்ம தொடர்ச்சியாக அடுத்ததாக கடலூர் வந்து விஜயலட்சுமி என்ற நேர் இணைப்பில் இருக்கார். விஜயலட்சுமி, உங்களுடைய கேள்வி என்னம்மா? என் பொண்ணு வந்து 4th and 5th போறா. தொடர்ந்து பேசுங்க, உங்களோட கேள்வி என்ன, முழுமையாக சொல்லுங்கம்மா. என் பொண்ணு வந்து 4th and 5th போறா. ஆன்லைன் கிளாஸ்க்காக இப்பதான் நாங்கள் புதுசாக மொபைல் ஃபோனும் வாங்கினோம். அதுக்கே எங்களுக்கு இப்போ 7,000 8,000 ஆகி போச்சு. இப்போ திரும்பவும் ஃபீஸ் கட்ட சொல்லி எங்களை ஸ்கூல்ல இருந்து ரொம்ப வற்புறுத்திட்டு இருக்காங்க. மார்ச் மாதம் ஃபீஸும் இப்போ இந்த வருஷத்துக்கான ஃபீஸும் கட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ இந்த கொரோனா டைம்ல வேலை இல்லை, எங்க வீட்டுக்கு டிரைவர் தான், அவர் வண்டி ஓட்டினா மட்டும்தான் எங்களுக்கு வருமானம். என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளவு முழுமையா பள்ளி கட்டணம் முழுமையா கட்ட சொல்றாங்களா இந்த வருஷத்துக்கு பூரா? இந்த வருஷத்துக்கு பூரா இல்ல, மார்ச் மாசம் பெண்டிங்கும் இப்ப ஸ்டார்டிங் 10,000 கட்ட சொல்றாங்க. மார்ச் மாசம் 7,500 ரூபா ஃபீஸ் இருக்கு. இப்ப மொத்தமா கட்ட சொல்றாங்க எல்லாத்தையுமே சேர்த்து. அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் வராதுன்னு சொல்றாங்க அடுத்த வாரத்துல இருந்து. இல்ல இதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காங்கம்மா. நீதிமன்ற உத்தரவும் இருக்கு. இந்த மாதிரி பள்ளி கட்டணம் கட்ட சொல்லி நிர்பந்தப்படுத்தினாங்க அப்படின்னா நீங்க அதுக்குன்னு உரிய ஒரு மின்னஞ்சல் முகவரியை வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்திகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மின்னஞ்சல் முகவரி. அது மூலமாக புகார் தெரிவிச்சா உரிய நடவடிக்கையை வந்து அந்த கல்வித்துறை எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். நம்ம அடுத்த நேர் பேசுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் நேர் எழில் இணைகிறார், அவரோட பேசலாம். எழில், உங்களுடைய கேள்வி என்ன? Sir, good evening, sir. Just in the online class, okay, something is better than nothing. அதனால அது ஃபேவரபிளா தான் இருக்கு. பட் ஹலோ, சொல்லுங்கம்மா, கேள்வியை முழுமையா சொல்லுங்க. சார், நான் என்ன கேட்கணும்னா ஒரு கிளாரிஃபிகேஷன். இந்த மொபைல் யூசேஜ் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்றாங்க, தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஸோ தட் யூஸ்ஃபுல். பட் அதுலயே வந்து கேம்ஸ் இருக்கிறதால அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. ஸோ மொபைல் யூசேஜ் நிறைய இருக்கு. ஸோ இது எப்படி அவாய்ட் பண்றது? நிச்சயமா ஒரு மொபைலை வந்து வெறும் கல்வி கற்றலுக்கு மட்டும் பயன்படுத்த சொன்னால் அடுத்ததாக வேற பொழுதுபோக்குக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. போக போக அது அடுத்த வேற மாதிரியான விஷயங்களுக்கும் அது அவங்க வந்து கொண்டு போகுது அப்படின்னு வருத்தப்படுறீங்க. நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க எழில். டாக்டர் திரு உமா மகேஸ்வரி, இப்போ மாணவர்கள் மொபைல் ஃபோன் கையில் கொடுத்துட்டா அது அவங்க வேற ஒரு உலகத்தை அவங்களை கொண்டு போயிடும். ஏன்னா அவங்க வந்து முதல்ல நீங்கள் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தா அது போதும். இப்போ இருக்கிற மாணவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இருக்காங்க. அவங்கள எப்படி இந்த விஷயத்தில் நம்ம கட்டுப்படுத்துறது, அவங்களை எப்படி கண்காணிக்கிறது?
அதேதான் கண்காணிப்பு அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல 2 பேர் தேவையா இருக்கு. ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையில ஒரு கேட்ஜெட் வந்துருச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களால கண்காணிக்க முடியறதில்ல. பெற்றோர்கள் வேலைக்கு போறவங்கலாம் இருக்காங்க. இதே இவங்க கூடவே உட்கார்ந்து அவங்கள நாள் முழுக்க கண்காணிக்க முடியாது. இது ஒரு பெரிய சவால் தான். மாணவர்களுக்கு பெற்றோரும் மாணவர் வீட்டில் குழந்தைங்களோட பெற்றோர்கள் பேசணும். நிறைய உரையாடலே இல்லாமல் போயிடுச்சுங்க. இன்னைக்கு கல்வி முறையே அப்படி ஆயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி இந்த 6 மாசத்தை விடுங்க, இதுக்கு முன்னாடி வரைக்குமே பல வருடங்களாக பள்ளி அப்படின்றது குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைலு பொருளாதாரம் மீட்டுறதுக்கு இது மாதிரி பார்த்துட்டாங்க. பெற்றோருக்கும் மாணவர் குழந்தைங்களுக்கும் உரையாடல் இல்லாமல் போனதும் ஒரு காரணம். ஏன்னா இன்னைக்கு இந்த ஃபோனை கையில் கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா அந்த குழந்தைக்கு காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க. அந்த சூழலை மாற்றணும்னா அவங்க 2 பேரும் பேசி ஆகணும். பேரண்ட் வந்து கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட குழந்தைங்க கிட்ட நடந்து இதுதான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு அறிவுரையாக சொல்லக்கூடாது. சொன்னால் ஏற்றுக்க கூடாத காலமும் இன்னைக்கு ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணணும். அடுத்ததாக சென்னையிலிருந்து எழில்மலை அப்படின்ற நேர் இணைகிறார். எழில், உங்களுடைய கேள்வி என்ன? நான் வந்து 10th முடிச்சு இப்போ +1 போயிட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸே அட்டன் பண்ண மாட்டாங்க, நடத்த மாட்டாங்க. புக்கு மட்டும் என்ன கொடுத்துட்டாங்க. அரசு பள்ளியில் படிக்கிறீங்களா? ஆமா, அரசு அவுச்சி மேல்நிலை பள்ளி. எந்த எந்த ஏரியாவில் படிக்கிறீங்க? விருங்கம்பாக்கம். விருங்கம்பாக்கம், ஓகே. உங்க ஆசிரியர்கள் தொலைபேசி எண் வச்சிருக்கீங்களா? உங்களுடைய 10th 11th டீச்சர்ஸோட நம்பர் ஒன்று கொடுத்தாங்களா ஸ்கூல்ல உங்களுக்கு? இல்ல, இன்னும் கொடுக்கலீங்க சார். யார் நம்பரும் கொடுக்கீங்க? சரி, உமா மகேஸ்வரி, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இப்போ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய தமிழக அரசுல SCRTன்னு நம்மளுடைய அமைப்பு பாடநூல்லாம் உருவாக்கத்தில் இருக்கோம் இல்லைங்களா? கடந்த வருடமே நிறைய வீடியோஸ் யூடியூப்ல ரொம்ப கிளாரிட்டியாக போட்டிருக்காங்க. அவங்க பையன் பொண்ணை வந்து படிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாம். ஆசிரியர்கள் கண்டிப்பாக பள்ளிகளில் வர சொல்லி அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. இது அவங்க போய் சந்திக்க முயற்சி பண்ணலாம். பாட புத்தகத்தை எடுத்து குழந்தை படிக்கணும். ஏன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தாச்சு. இனி 11ன்றது அடுத்த ஸ்டேஜ். அவங்களுக்கும் ஒரு புரிதல் வேணும். நம்ம படிக்கணும் அப்படின்றது அவங்க எடுத்து படிக்கணும். அவங்களும் முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி அவங்க கிட்ட ஃபோன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கலாம். யூடியூப்பில் அதுக்கான வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. ஒரு புது புக்கை ஃப்ரெஷ்ஷாக ஒரு புக்கை வாங்கிட்டு வராங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து கைடன்ஸோடு தான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ அவங்களே மாணவர்களே சுய முயற்சியில் எடுத்து படிக்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் சவாலான விஷயம். சவால் தான். இப்போ நம்மளுடைய சூழலே சவாலாக இருக்கும்போது அவங்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா எழுத்து தெரியாத மாணவர்கள் கிடையாது. ஒரு பொது தேர்வை சந்திக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எல்லாமே, அறிவு முதிர்ச்சி எல்லாமே வந்துருச்சு அவங்களுக்கு. அடுத்த ஸ்டேஜ் இப்போ வந்திருக்காங்க. தாராளமாக அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தான் இருக்கும், தமிழ் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். முயற்சி பண்ணலாம். 100% அவங்க படிக்க முடியலனாலும் கண்டிப்பாக ஒரு 60% அவங்களால படிக்க முடியக்கூடிய ஒரு வழியாக தான் உள்ளே இருக்கும். அதனால் அதை அவங்க தவிர்க்கக்கூடாது. அவங்க முயற்சி பண்ணணும். நிச்சயமா. ஆன்லைன் வழி கல்வியா வசதியா அசதியா அப்படின்ற தலைப்பில் ஆலோசிச்சுட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் தங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வு கண்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை தொலைபேசியில் தெரியக்கூடிய தொலைக்காட்சியில் தெரியக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களை இங்க இருக்கக்கூடிய நிபுணரிடம் ஆலோசனைகளையும் பதில்களையும் கேட்டு பெறலாம். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். நம்முடன் நேயர் கிறிஸ்டினா இணைகிறார் கும்பகோணத்திலிருந்து. கிறிஸ்டினா, உங்களுடைய கேள்வி என்னமா? எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து வீடியோ தான் அனுப்புறாங்க. சரிங்கம்மா. அது எங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. டவுட்னா கேட்க முடியல எங்களால. அரசு பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்களாமா, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறீங்களாமா? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறோம். சரிங்கம்மா. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கு கேள்விக்கான பதில் கிடைக்கும். உமா மகேஸ்வரி, அனுப்பக்கூடிய வீடியோ புரியக்கூடியதா இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு ஆல்டர்னேட் மெஷர்ஸ் என்ன? ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ் வந்து அவங்க ஆசிரியரை தொடர்பு கொண்டு சொல்லிக் கொடுக்க சொல்லணும். கண்டிப்பாக அவங்க வந்து ஐ கான்டாக்டில் சொல்லிக் கொடுக்க முடியும். அதுக்கான முயற்சிகள் தான் அவங்க எடுக்கணும். பெற்றோர்களுடைய பங்களிப்பு இந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும்? அது வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்தோடனே அவங்க தனியாக ஒதுங்கிடுறாங்க, கையில் ஒரு மொபைலை கொடுத்துட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. இது அவங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்கும் இங்கே இந்த மாதிரி? அவங்களால இயன்ற அளவுக்கு அந்த குழந்தைங்கள கைட் பண்ணலாம். என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழந்தை சொல்கிறாங்க அந்த வீடியோ புரியலன்னா அவங்க அதை போட்டு பார்த்து என்ன இருக்குது அப்படின்னு. ஒருவேளை லாங்குவேஜாக இருந்தால் அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. மேத்ஸு சயின்ஸ் அது 6ஆம் வகுப்புங்கிறதுனால கொஞ்சம் எளிமையாக இருக்கலாம். அதுலேயே கணக்கு பாடம் அறிவியல் அப்படின்னு வரும்பொழுது ஆங்கில வழியாக இருக்கும். தனியார் பள்ளினாவே ஆங்கில வழியாக இருக்கும். அப்போது அந்த பெற்றோர் வந்து கண்டிப்பாக பயப்படுவாங்க. அதனால் ஆசிரியர்களுக்கு அவங்க அழைச்சி கூப்பிட்டு கால் பண்ணி பாப்பாவுக்கு புரியல கொஞ்சம் டைம் எடுத்து ஆசிரியரும் அது வந்து முயற்சி எடுக்கணும். அனுப்புனதோட எங்களோட கடன் தீர்ந்து போச்சு அப்படின்னாம குழந்தைங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறத வந்து அவங்கக்கிட்ட தெரிவித்து அவங்க நடத்தலாம், தப்பு கிடையாது. ஓகே டாக்டர் பூங்கொடி, இப்போ
நிறைய மாணவர்களுடைய சிக்கல் என்ன அப்படின்னா அவங்க கையில் மொபைல் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடியான ஃபாலோ அப் அவங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது ஈவினிங் 6 மணி வரைக்கும் போயிடுது. அவங்களோட விளையாடுறதுக்கான அவங்க ரைட்ஸ் பறிக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக ஸ்கூலில் வந்து 9-10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் 4 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி அவங்களுக்கான பிரேக் இருக்கும், அவங்களுக்கான சுதந்திரம் இருக்கும், அவங்க உலகம் இருக்கும். இப்போ வீட்லேயே இருக்காங்க, ஆன்லைன் கிளாஸ், அதுக்கு பின்னாடியான ஹோம்ஒர்க் எல்லாமே அவங்ககிட்ட விட்டு போயிடுச்சு. வெறும் மொபைலும் ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் அவங்கள்ட்ட மிஞ்சி இருக்குது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த சூழ்நிலையை மாணவர்கள் எப்படி கடந்து வரணும்? மாணவர்கள் வந்து இதுதான் இப்போதைக்கு நமக்கு ஆப்ஷன். ஸோ அதை லிமிட்டாக எப்படி வந்து பயன்படுத்திக்கிறது, ரொம்ப நேரம் பயன்படுத்தினா அது நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் நல்லது இல்லை. அதே மாதிரி இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இப்போ யூடியூபோ இல்லை அதர் சோஷியல் மீடியாக்குள்ளே உள்ளே போகிறதோ இல்லாமல் கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் நீ போகக்கூடாது, இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெகுலர் பிரேக் எடுக்கணும். இப்போ ஒரு 1 hour அட்டன் பண்ணிட்டா ஒரு 10 minutes ஐக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூடவே இருந்து பார்க்க முடியாது. பட் அட்லீஸ்ட் ரெகுலராக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நீ என்ன பண்ண, இடையில பிரேக் எடுத்தியா, இல்லை இடையில தாத்தா பாட்டிகிட்ட பேசினியா, இல்லை கொஞ்சம் வெளியில் போக முடிஞ்ச நடக்க முடிஞ்சதா, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசினியான்னு அந்த பிரேக் எடுக்கிறாங்களா, அதுக்கப்புறம் இல்லை அவங்க எப்போ பாரு விளையாடிட்டே இருக்காங்களா, இப்போ ஆன்லைன் கேம்ஸில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிளாக் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து சூப்பர்விஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அடுத்ததாக ஆதம்பாக்கத்திலிருந்து ராஜ்கிரண் இணைகிறார். ராஜ்கிரண், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த விளையாடிட்டு தான் சார் இருக்கான் கேம்ல. 7th படிக்கிறான் பையன், பிரைவேட் ஸ்கூல்ல தான். சொல்லுங்க. பிரைவேட் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கா, 7th படிக்கிறான். பட் வந்து விளையாடுறான், நாங்க வந்து விளையாட அலோவ் பண்றோம். பட் கண்ட்ரோலா விளையாட மாட்டோம், கோவப்படுறான். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. பையன் கோவப்படுறாரு, ஆன்லைன் கேம்ஸை கண்ட்ரோல் பண்ணா பையன் கோவப்படுறாரு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. டாக்டர் பூங்குடி, இதுக்கு உங்களுடைய பதில் பொருத்தமாக இருக்கும் நம்புறோம். இது ரொம்ப நேரம் ஒரே விஷயத்தில் யாரு கூட இன்ட்ராக்ட் பண்ணாமல் உட்கார வச்சா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கோபம் அவங்களோட உளவியில் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம ஒரு ரெகுலராக ஒரு டைம் டேபிள் மாதிரி ஃபாலோ பண்ணி, இப்போ 1 hour கிளாஸ், அதுக்கப்புறம் நீ கேஜெட்ஸை மூடி வச்சுட்டு வெளியில் வா, 10 நிமிஷம் சும்மா உட்காந்துரு, இல்லை அப்பா அம்மாட்ட பேசு, வீட்டில் இருக்க தம்பி தங்கச்சிட்ட பேசு அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா கண்டினியூஸாக அந்த கையில் வச்சிருக்க அலோவ் பண்ணோம்னா அது கண்டிப்பாக அவங்க உளவியில் அஃபெக்ட் ஆகும். ஸோ இடையில பிரேக் எடுக்கணும், அதுதான் பிரேக் இதுல முக்கியமான ஒரு பார்ட் வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக பள்ளிக்கரணிலிருந்து ஹெலன் நினைக்கிறார். ஹெலன், உங்களுடைய கேள்வி என்ன? எங்க இந்த ஆன்லைன்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பசங்க வந்து கண்ணு பாதிக்கப்படுது, பாதி பேர் கிடைக்குது, பாதி பேர் கிடைக்காம கூட போயிடுது. அது நிறைய பேர் ரொம்ப பின்ன கிராமத்துல இருக்குமா பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பாருங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியாத இருக்குதா அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டம் அது. ஆனா ஆன்லைன்ல கிளாஸ் பாக்குறது, அதே நீங்க டிவில போட்டீங்கன்னா வச்சுங்களேன், அது நல்லா சூட்டபிளா இருக்கு, கண்ணு பாதிக்காது, எது பண்ணாது. இது வந்து ஆன்லைன்ல பாக்குறது பசங்க ரொம்ப 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 கெட்டு போறாங்க. எல்லாம் கேம் விளையாடுறது, எந்த நேரம் செல்போன்ல தான் இருக்கிறாங்க. அதனால ரொம்ப பாதிக்குங்க. ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம், தொலைக்காட்சியில ஒளிபரப்புங்க, அதன் மூலமா ஓரளவுக்காவது படிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. நல்லா சூட்டபிள், எல்லா மக்களும் கிடைக்காது. நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒருத்தர் கிடைக்குது, ஒருத்தர் கிடைக்காம கூட போயிடுது. ஏன்னா 2 பேரு இல்லாட்டி 4 பேர் கூட இருப்பாங்க ஒரு வீட்டுல இல்லைங்களா. அந்த 4 பேருக்கு செல்போன் வாங்கி தர முடியுங்களா சொல்லுங்க? கிராமத்துல 5 பேர் கூட இருப்பாங்க, 5 பேருக்கு வந்து ஆன்லைன்ல உட்கார செல்போன் வாங்கி தர முடியுமா அவங்களால? சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கிராமத்து ஜனங்க, பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆன்லைன் வழி கல்வி எல்லாருக்குமான கல்வி இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில கல்வி முறையை மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஹெலன். அடுத்ததாக நேயர் சுபா இணைகிறார். சுபா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சுதா, சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார், இப்போ வந்து ஆன்லைன் கல்வி வந்து எல்லாருக்கும் கிடைக்குமாங்கிறது 100% வந்து நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியல. ஏன்னா தனியார் பள்ளிக்கூட குழந்தைகள், நான் வந்து ஒரு கிராமத்துல தான் இருக்கேன். அந்த கிராமத்துல என்னன்னா எல்லா பிள்ளைகளுக்குமே அந்த ஆன்லைன் கல்வி கிடைக்கல. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில இருக்காங்க. அந்த இடத்துல பிள்ளைங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் வந்து குறிப்பா ஒரு தனியார் பள்ளி ஆசிரியை தான் இருக்கேன். அதை வந்து நான் ஃபேஸ் பண்றதுனால உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிடைக்கல, நீனா வந்து செல்போனை வச்சுக்கிட்டு கிராமப்புற மாணவர்கள் இதை வந்து எந்த ஒரு சேனலுமே இதை வந்து வெளியே கொண்டு வர மாட்டுக்காங்க. செல்போன் வாங்குறது ஒரு ஆனா டவர் இல்லாம பிள்ளைங்கள்லாம் வெளியே போய் பாதுகாப்பு இல்லாத இடத்துல அது வந்து பேரண்ட்ஸ் சைடு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அந்த பிள்ளைங்க படிச்சாலும் அவங்களுக்கு வந்து சரியா வந்து டவர் கிடைக்காதனால பாதிதான் தெரியுது, பாதி தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி மனநிலைப்படுது. ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து தொலைக்காட்சி மூலியமா எல்லாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது. பண பிரச்சனை
பணப்பிரச்சனை மீறி பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி, இந்த ஊர்ல எல்லாம் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த பிள்ளைங்க வந்து டவர் கிடைக்காம செய்கிறாங்க. அதை வந்து மெயினா வந்து கல்வியாளர்கள் வந்து அரசாங்கத்துக்கு சேர்த்த நம்ம மெயினா பிள்ளைங்களோட நிச்சயமா உங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. நிறைய மாணவர்களுக்கு டவர் கிடைக்கல, அதனால டவர் கிடைக்க இடத்தை நோக்கி போறாங்க. அதே நேரத்தில் அப்பயும் உங்களால முழுமையா அந்த பாடத்தை பார்க்க முடியல, படிக்க முடியல அப்படின்றவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சுதா. அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து எழில்ராஜ் அப்படின்ற நேயர் இணைகிறார், அவரோட பேசலாம். எழில்ராஜ், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி. சார் வேற ஒன்றும் இல்லை சார், இப்போ நமக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு நம்மளுக்கு செல்போனை வாங்கி கொடுக்க நம்ம வசதி இருந்தாலுமே ஆன்லைன் வகுப்புகள் ஒருபோதும் பிள்ளைகளுக்கு வந்து பயன் தர போத்துக்கோங்க. இப்ப ஆசிரியருடைய நேரடி பார்வையில அந்த மாணவர்கள் கற்பிக்கப்பட்டால் மட்டுமே அவங்க நல்ல ஒரு அறிவோடும் பொது அறிவோடு வளர முடியும். இந்த ஆன்லைன் கிளாஸுங்கிற பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு அவங்க புக்கே தொடாம இருந்தா அவங்களுடைய படிப்பு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க கண்ணு ரொம்ப பாதிக்கப்படுது. அவன் எடுத்துட்டு வாரான், கண்ணு வலிக்குங்க மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும், டாக்டரை கூட்டு போறோம். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க தகுந்த சொல்யூஷன் இல்லாம இருக்கு. அது ரொம்ப வேதனையா இருந்த மாதிரி இருக்கு. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா தகுந்த ஒரு வழிமுறைகளோடும் பாதுகாப்போடும் அரசாங்கம் வந்து பள்ளிகளை வந்து நடத்தினா கொஞ்சம் நாளாளோட நடத்தினா கூட நல்லது நான் நினைக்கிறேன் சார். நிச்சயமா உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி எழில்ராஜ். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உமா மகேஸ்வரி, இந்த விஷயத்தை அந்த ஆசிரியர் குறிப்பிட்டது போல எல்லாருக்குமான கல்வி முறையாக ஆன்லைன் வகுப்பு இல்லை. இன்னும் கடன் வாங்கி மொபைல் வாங்குறாங்க, அப்படியே வாங்கினாலும் டவர் கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கும் 30 கோடி பேர் 2G ஃபோனை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு புள்ளி வரும் சொல்லுது. அவங்க இந்த மாணவர்கள் இப்போ மாறி இருந்தாலும் கூட அந்த இடத்துல டவர் 3G கிடைக்கிற அளவுக்கு வசதி இருந்திருக்கா அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ இந்த இடைவெளி எப்படி பூர்த்தி செய்யறது, நீங்கள் என்ன ஆலோசனை வழங்குறீங்க? கண்டிப்பாக நான் இது ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து மாற்று வகுப்பறைகள், நேரடி வகுப்பறைகள் உருவாகணும். கிராமங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொற்றுகள் பரவாத இடங்கள்லையும் ஒரு ஷிஃப்ட் மாதிரியான பள்ளிகளையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பறையில் 30 குழந்தைங்க இருக்காங்கன்னா 5 நாட்களுக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்தாங்கன்னா போதும், ஒரு 6 குழந்தைங்களை வர வச்சாங்கன்னா போதும், பண்ண முடியலன்னு. இது மாதிரி மாற்று திட்டங்களை வகுப்பறைகளை நம்ம வந்து யோசிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த இடைவெளி இருக்காது. இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, இத்தனை குழந்தைங்களுக்கு கிராமத்தில் கிடைக்கலன்றாங்க. எதுவுமே இல்லாத குழந்தைங்க இருக்காங்க. சத்தியமங்கலம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பர்கூர் நிறைய மாவட்ட இதில் இருக்காங்க இல்லைங்களா, கிராமங்களில் எதுவுமே இல்லாத குழந்தைங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு மாற்றாதான் புத்தகங்கள்லாம் வந்து கதை புத்தகங்கள் வாசிப்பது, இது மாதிரியான விஷயங்களை அரசு பள்ளி ஆசிரியர்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க தமிழகம் முழுக்க. அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி வேறு முறைகளை நம்ம யோசிக்கணும். மாற்று வகுப்பறைகளை சிந்திக்க வேண்டிய கட்டாய காலம் இது. நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு செயல்முறைகளை போட்டு தமிழகம் முழுக்க நம்ம அதைத்தான் வந்து பின்பற்றணும் அப்படின்னா இந்த இடைவெளி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் தனியார் பள்ளிகள் ஆன்லைன் கல்வியை விடவே மாட்டேன்னு பிடிச்சிட்டு இருக்காங்க. அரசு பள்ளிகளில் வந்து நாங்கள் தொலைக்காட்சி மூலம் கொடுத்தாலும் அதுவும் எல்லா குழந்தைங்களும் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கோ அதுக்கான எந்த இதுவும் இல்லை. அந்தந்த ஆசிரியர்கள் பள்ளிகள் முயற்சி எடுத்தாலும் 100% எங்கேயுமே நிறைவடையாதுங்கிறது தான் யதார்த்தம். இதை மாற்றணும்னா அந்தந்த ஊர்ப்புறங்களில் கிராமங்களில் தொடக்க பள்ளிகள் அரசு பள்ளிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைவான மாணவர்கள் தான் இருப்பாங்க. ஆசிரியர்கள் தினமுமே நம்ம அந்த நேரத்துக்கு போகாமல் அங்கே நோய் தொற்றும் இல்லை. நான் நிறைய ஆசிரியர்கள்கிட்ட தமிழகத்தில் பேசியிருக்கேன். நிறைய பேர் போய் முகக்கவசத்தோட பாதுகாப்பு வசதிகளோட குழந்தைங்களை தூரமாக உட்கார வச்சு அவங்கள ஒரு தொடர்பில் இருக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வேலைகளை தான் நம்ம வந்து இப்போ முன்னெடுக்க வேண்டிய அவசியம். நிச்சயமாக எல்லா தரப்புலேருந்து ஒரு முன்முயற்சி வேணும் அப்படின்னு வலியுறுத்திருக்கீங்க. அடுத்ததாக திருப்பூர்லேருந்து முருகேசன் அப்படின்ற நேர் இணைகிறார். முருகேஸ்வரன், உங்களுடைய கேள்வி என்ன? சார் இந்த மாதிரி 10வது படிச்சுட்டாப்பீங்க சார், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சார். சரிங்க, உங்களுடைய கேள்வியை முழுமையாக கேளுங்க. முருகேஸ்வரன், உங்களுடைய கேள்வி என்ன? முழுமையாக கேளுங்க. உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. டாக்டர் பூங்கொடி, இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் அவங்கள ஒப்பிடும்போது தனியார் பள்ளி மாணவர்கள் அப்படின்ற ஒப்பீட்டளவே ரொம்ப தவறு. ஏன்னா அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு சோஷியல் இது இருக்குது, இவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு சமூக அந்தஸ்து இருக்குது. அது கட்டமைப்பு ரீதியாக இருந்தாலும் சரி, அவங்க வாழக்கூடிய இடமா இருந்தாலும் சரி. இந்த இடைவெளி அப்படின்றது இப்படியே நீடிச்சு தான் போய் ஆகணுமா? இந்த இடைவெளியை தீர்க்கிறதுக்கு அப்படின்றது கல்வி முறையில், குறைஞ்சபட்சம் கல்வி முறையில், ஏன்னா இந்த ஜென்ரேஷன் அடுத்ததாக எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இடைவெளியோடு தான் எக்ஸாமையும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு ஆன்லைன் கல்வி முறையை விட்டால் வேறு வழிமுறையே இப்போதைக்கு இல்லையா?
இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்கலாம், 4 சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸ்டேட் போர்டு, மெட்ரிக், சிபிஎஸ்சி, இன்டர்நேஷ்னல்ங்கிற. ஸோ ஒரு இடத்துக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸான சிஸ்டமே தப்பு. இப்போ ப்ரைவேட்டில் பே பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் பே பண்ணல, அவ்வளோதான். பட் எஜுகேஷனுங்கிறது ஒரு அடிப்படை உரிமை இல்லையா அந்த குழந்தைக்கு? ஸோ அதை வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரியில் இருக்கோம்னா அது எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவலாக தான் வரணும். இல்லை, இந்த மாதிரி ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு கல்வி முறை, ஏன்னா எல்லாருக்குமே இது பொதுவானது இல்லைன்றது இந்த வந்து நமக்கு அழைப்பு மூலமாகவே தெரியுது. 24 அரியர்ஸை வந்து ஒரு சிக்னேச்சரில் கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு 6 மாதம் இல்லை இப்போதைக்கு தேர்வு 25% சிலபஸில் நான் எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட், ஆன்லைன் கிளாஸை கட் பண்ணுறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? இல்லை, இப்போ என்னென்னா இப்போ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போகிறவங்க எல்லாமே ஏதாவது ஒரு படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் எழுதுறாங்க. இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அது தேவைப்படுது. இல்லைன்னா அவங்க ஸ்டேட்டஸ்லேருந்து கீழே வந்துடுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது அவ்வளோ தேவை, அவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் பே பண்ணி பேரண்ட்ஸ் தான் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க விருப்பப்பட்டு தான் போகிறாங்க. ஏன்னா இந்த சைட் பண்ணோம்னா நமக்கு இந்த கோச்சிங் கிளாஸஸ் நமக்கு அவ்வளோ இது கிடைக்காது, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ளே போக முடியாது. அப்படிங்கிறப்ப நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கணுன்னா நம்ம பேசிக்காக நம்ம கல்விக் கொள்கையில் என்ன ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு 30-40 இயர்ஸாக நம்ம கல்விக் கொள்கை சேஞ்ச் ஆகவே இல்லை. இப்போ புதுசாக வரப்போகிற கல்விக் கொள்கையும் என்ன கொண்டு வரோன்னு தெரியாது. அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அட்வான்டேஜ் அது தனிப்பட்ட விஷயம். பட் ஜென்ரலாக எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஈக்குவலான இதை கொடுக்குறப்ப தான் அப்போ வந்து இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை வந்து நம்ம குறைக்க முடியும். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னதாக திண்டுக்கல்லிருந்து நேயர் மூர்த்தி இணைகிறார். மூர்த்தி, உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கங்க சார். வணக்கம் மூர்த்தி, உங்களுடைய கேள்வி. சார் இங்கே வந்து ஆன்லைன் கிளாஸ்னால வசதியா இல்லை அவதியான்னு போட்டிருக்கீங்க. ஆனால் வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வசதின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த வகையில் அப்படி சொல்றீங்க? அரசு பள்ளி ஆசிரியர்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு வீடு தேடி வர்றாங்க சார். வீடு தேடி வந்து அந்த புக் எடுப்பா அப்படின்னு வீட்டில் வந்து கேட்குறாங்க சார். ஆனால் தனியார் பள்ளியில் வந்து அவங்க வந்து மொபைல் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ற மாதிரி இருக்காங்க. ஆனா அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படி எடுக்கிறது இல்லை, வீடு தேடி தங்களுடைய பிள்ளைகள் மாதிரி வந்து பாக்குறாங்களே சார். நிச்சயமா அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய உழைப்பை நீங்க பாராட்டியிருக்கீங்க. நிச்சயமா தொடர்ச்சியா அவங்க இதே முயற்சி முன்னெடுப்பாங்க. எல்லா மாணவர்களுக்கும் கல்வி கிடைப்பதற்கான வழிமுறை அவங்க மேற்கொள்வாங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து நேயர் சம்மதி இணைகிறார். அவரோட பேசலாம். சம்மதி, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய கேள்விமா. அரசு பள்ளிகள்ல படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து தமிழ் மீடியத்துக்கு தான் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆங்கில பள்ளி படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்க இல்லை, அதனால பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து வாட்ஸ்அப் மூலயமா நம்பர் சேகரிச்சு டீச்சர்ஸ் வந்து பாடம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். பிள்ளைங்க வீட்டுல வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்காங்க. அந்த டீச்சர்ஸ் சொல்லும் போது அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கு, உடனே படிச்சதா. இப்போ ஒரு வாரமா டீச்சர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப் மூலயமா கான்டாக்ட்ல இருக்காங்க. இப்போ அந்த என் பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் ரெகுலரா செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நிச்சயமா அவங்களோட ஆலோசனை உரியவர் கேட்பாங்க அப்படின்னு நம்புறோம். உமா மகேஸ்வரி, உங்களுடைய பதில்? கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி இப்போது ஒரு வாரமாக வராங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, முடிந்த வரைக்கும் ஆசிரியர்கள் வந்து அந்த குழந்தைங்களை இணைச்சி வாட்ஸ்அப்பில் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. புரியலன்னா அவங்க தனியாக கேட்பாங்க. இந்த குரூப்பில் வந்து நிறைய மெசேஜஸ் வருதுன்னு ஒன்லி அட்மின்ஸ் போட்டு வச்சுருந்தாலும் தெரியாதவங்கள தனியாக கேட்க சொல்லி அது மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நானும் அதில் ஒரு ஆசிரியர் மேத்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாடப்புத்தகம் கொடுத்துருக்காங்க, இந்த தொடர்பில் இருக்காங்க. அப்படிங்கும்போதே கண்டிப்பாக அந்த குழந்தைங்க படிச்சிருவாங்க. இவங்க வெறுமனே பயப்படவே தேவையில்லை பெற்றோர்கள். நிறைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை 2 பேரும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இருவருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.